நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சந்தூர் அழகிய சிநேகிதி. பால் போல் சிரிப்பதில் பிள்ளை, பனி போல் அணைப்பதில் கண்ணி, கண் போல் வளர்ப்பதில் அன்னை, அவள்தான் பெண். வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு போலாம். ஏதாவது பர்த்டே பார்ட்டிஸ் கிஃப்ட் பண்றது கூட நீங்க பிளாஸ்டிக்கை தவிர்த்துட்டு இந்த மாதிரி வந்து பேப்பர்ல செஞ்சு நீங்க கிஃப்ட் பண்ணலாம். பெண்களுடைய முகப்பரு பிரச்சனை அப்படின்றது எதனாலலாம் வருது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல முக்கியமான விஷயங்கள், மாதவிடாய் காலங்கள்ல எல்லா பெண்ணுக்குமே முகப்பரு வர்றது ரொம்ப சாதாரணமான விஷயம். ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ் வேர் பண்ணால் அதோட மேட்சிங் ஃபுட்வேர் கண்டிப்பாக அதுக்கு நெசசரி. ஏன்னா அதுதான் கம்ப்ளீட் லுக்காக இருக்கும். நல்ல ஒரு ட்ரெஸ் வேர் பண்ணிவிட்டு அப்புறமா அதுக்கு மேட்சிங் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு செப்பல் போட்டுனா அது ரொம்ப அசியமாக இருக்கும். அதனாலே இப்போ ட்ரெண்டில் இருக்குது வந்து முக்கியமான ஒரு விஷயந்தான் இந்த லேடிஸ் செப்பல் இல்லைன்னா லேடிஸ் ஃபுட்வேர். நாமெல்லாம் வந்து பெண்கள் அப்படின்னும் போது வீட்லேயும் நாம் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம், ஆஃபீஸ்லேயும் பேலன்ஸ் பண்ணிக்கணும், வெளியில் மார்க்கெட்டுக்கு போனாலும் பேலன்ஸ் பண்ணிக்கணும். இன்னைக்கு இருக்கிற பெண்கள் மீட் பண்ணுற சேலஞ்சே அதுதான். இன்னைக்கு வீட்டுக்கலை பகுதியில் நம்ம பார்க்க போறது ஸ்ட்ராபெரி கிஃப்ட் பாக்ஸ். கேட்கும் போதே ரொம்ப டெம்டிங்கா இருக்குல்ல? வாங்க பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு நீங்க பார்க்க போறது வந்து ஒரு ஸ்ட்ராபெரி கிஃப்ட் பாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு. ஸோ இந்த ஸ்ட்ராபெரி பாக்ஸ் வந்து செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா, ரெட் கலர் வந்து கிராஃப்ட் பேப்பர். இது வந்து எல்லா ஸ்டேஷனரி கடையிலயும் உங்களுக்கு கிடைக்கும். கிரீன் கலர் கிராஃப்ட் பேப்பர், அப்புறம் வந்து தின் வந்து சாட்டன் ரிப்பன் கிரீன் கலர், ஒயிட் க்ளூ, அதுக்கப்புறம் மார்க் பண்றதுக்கு ஒரு பென், சிசர்ஸ். அவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பேட்டர்ன் நீங்க வந்து டிரா பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு 5 இதழ் வர மாதிரியும் ஒரு 1/2 inch வந்து ஒரு கேப் இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்னை டிரா பண்ணிக்கோங்க. இந்த டெம்ப்ளேட்டை வந்து ஒரு ஏதாவது ஒரு ஓல்டு இன்விடேஷன் கார்டோ இல்லை சார்ட் பேப்பர்லயோ வரைஞ்சிக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு பென்ல வந்து வரைஞ்சி காட்டுறேன். இப்போ நான் அந்த பேட்டர்னை வந்து அப்படியே அந்த ரெட் கலர் பேப்பர்ல வச்சு டிரா பண்றேன். ஸோ நல்லா பிடிச்சிட்டு நீங்க அப்படியே ஆன் த லைன் அப்படியே வரைங்க. வரைஞ்சிட்டு இங்க ஒரு இந்த ஃபோல்டு வரதையும் மார்க் பண்ணுங்க. அந்த மாதிரி அந்த ஒவ்வொரு பெட்டலுக்கு நடுவில் வர அந்த கோடுகளையும் மார்க் பண்ணணும். ஸோ இந்த மார்க்கிங்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அப்போதான் வந்து அந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு பெண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சி முடிச்ச பிற்பாடு நீங்க வந்து இதை கட் பண்ணணும். வரைஞ்சி முடிச்சுட்டு நீங்க இந்த எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிட்டு இந்த டிராயிங்ல என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து அந்த அவுட்லைன் வந்து கட் பண்ண ஆரம்பிங்க. அதாவது வந்து சிசர்ஸ் வந்து கரெக்டா அந்த லைனுக்கு மேலே தான் நீங்க கட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டா வந்து வரும். ஸோ எல்லா கார்னர்ஸையும் வந்து நீட்டா டிரா பண்ணி கட் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க கட் பண்ணி முடிச்சோடனே இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு அந்த ஃபோல்ட்ஸ் வருது. ஸோ ஸ்கேலை வச்சு நீங்க அந்த லைன்ஸை வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கேலை வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி இப்படி பண்ணணும், ஃபோல்டு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி முடிச்சிங்கன்னா ஒரு கோனிக்கல் ஃபார்மேஷன் வரும். இப்போ இந்த 1/2 inch கேப் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல நீங்க வந்து லைட்டா வந்து ஒயிட் க்ளூ அப்ளை பண்ணிட்டு இதை எடுத்து நீங்க இப்படி ஒட்டணும். ஸோ ஒட்டிட்டு ஒரு 2-3 minutes வந்து நீங்க விட்டுடுங்க, டிஸ்டர்ப் பண்ணாத. அப்பதான் வந்து இது கரெக்டா வந்து உங்களுக்கு செட் ஆகும். இப்போ அதுக்குள்ள வந்து நம்ம அந்த காம்பு பகுதி வந்து வரையறது எப்படின்னு காட்டுறேன். அதுக்கு வந்து ஒரு 4 இதழ் வர மாதிரி ஒரு பேட்டர்ன் வரைஞ்சி வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து நீங்க அந்த பேப்பர்ல வச்சுட்டு அப்படியே வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி வரைஞ்சி முடிச்சிட்டோம். இதை வந்து கட் பண்ண போறோம். எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நீங்க சிங்கிள் பஞ்ச் எடுத்துக்கோங்க. சிங்கிள் பஞ்ச் எடுத்துட்டு அந்த லீஃப் மாதிரி இருக்கிற பகுதியோட சென்டர்ல ஒரு ஹோல் கொடுங்க. ஸோ உங்களுக்கு ஹோல் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம ஒட்டின இது வந்து காஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த கார்னர்ஸ் இப்போ 5 பெட்டல் இருக்கு இல்லையா? ஸோ அது ஒவ்வொரு இடத்துலயும் ஹோல் போட போறோம். இப்போ அந்த ஸ்ட்ராபெரியோட மேல் பகுதியில வந்து நம்ம ஹோல்ஸ் எல்லாம் பஞ்ச் பண்ணி முடிச்சிட்டோம். அதே மாதிரி அந்த கிரீன் கலர் காம்புலையும் வந்து நம்ம பஞ்ச் பண்ணி முடிச்சிருக்கோம். இப்போ வந்து இதை வந்து இந்த பேஸோட இணைக்க போறோம். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, சாட்டன் ரிப்பனை வந்து ஒரு மீடியமா ஒரு லெங்க் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இதை வந்து நம்ம கோக்க போறோம். ஸோ நீங்க அந்த ஹோல்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த 2 ஆப்போசிட் எண்ட்ஸை வந்து முதல்ல கோத்துக்கோங்க. இந்த 2 எதிர்முனையில ஃபர்ஸ்ட் இதை ரிப்பனை அமுச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹோல்லையும் நீங்க இன்சர்ட் பண்ணிட்டே வாங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி ஷூ லேஸ் மாதிரி போகும். இப்போ வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து அந்த டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெண்ட் கொடுங்க.
பெண்ட் கொடுத்த பிற்பாடு இப்போ நீங்கள் வந்து இந்த பாக்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன போட போகிறீங்களோ, சப்போஸிங் நீங்கள் சாக்லேட்ஸ் எதாவது போடணும்னா ஸோ இதுக்குள்ளே போட்டுடுங்க. நீங்கள் கிஃப்ட் பண்ண போகிறீங்க சாக்லேட்ஸ். இப்போ இதில் வந்து ஒரு 3 to 4 வந்து சாக்லேட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இதுக்குள்ளே போட்டுட்டு நல்லா வந்து எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு டைட் பண்ணுங்கள். ஸோ டைட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈடுபடும். அதுக்கப்புறம் இந்த 2 த்ரெட்டையும் நீங்கள் எடுத்து அந்த காம்பு பகுதிக்குள்ளே வந்து இந்த ஹோல் போட்டிருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதுக்குள்ளே வந்து இதை வந்து போட்டு இழுத்துட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இப்படி இருக்கும். அப்புறமா வந்து டைட்டாக வந்து ஒரு நாட் வந்து போ மாதிரி நீங்கள் போடணும். ஸோ நீங்கள் இதை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த 5 கார்னர்ஸும் கரெக்டாக வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இந்த போ வந்து கட்டிடுங்க டைட்டாக. கட்டிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து மார்க்கப் பென் இருக்கும். ஸ்ட்ராபெரியோட மேலே வந்து சில டாட்ஸ் மாதிரி வரும். ஸோ அதுக்கு மேலே வந்து சின்ன சின்ன புட்டாக்கள் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டான வந்து ஸ்ட்ராபெரி பாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்ட்ராபெரி பாக்ஸில் வந்து நீங்கள் சாக்லேட்ஸு இல்லை ஹோம்மேட் கடையில் வாங்குற சாக்லேட்ஸோ இல்லை நீங்கள் ஹோம்மேட் சாக்லேட்ஸு அப்படி இல்லைன்னா குட்டி குட்டி இயர்ரிங்ஸு ஏதாவது பர்த்டே பார்ட்டிஸ் கிஃப்ட் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் பிளாஸ்டிக்கை தவிர்த்துட்டு இந்த மாதிரி வந்து பேப்பரில் செஞ்சு நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்த வந்து இந்த ஸ்ட்ராபெரி பாக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் வந்து வேறு ஒரு வித்தியாசமான கிராஃப்டுடன் உங்களே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர் கியூட்டான ஸ்ட்ராபெரி கிஃப்ட் பாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு கத்துக்கிட்டீங்களா? ரொம்ப எளிய பொருட்கள்ல கியூட்டான ஒரு கிஃப்ட் பாக்ஸுங்க. இது குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அழகும் ஆரோக்கியமும் பகுதியில நம்ம பார்க்க போறது நிறைய இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைங்க, பிம்பிள்ஸ். அதை பத்தி இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அழகிய சிநேகிதிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு இன்னொரு முக்கியமான பிரச்சனையை பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க. ஏன்னா பெண்களுடைய முகம் அப்படின்றது எப்பவுமே பொலிவா இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுல ஒரு முகப்பரு வந்துட்டா நம்ம எல்லாருக்கும் எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும்னு தெரிஞ்ச விஷயம். பெண்களுடைய முகப்பரு பிரச்சனை அப்படின்றது எதனாலலாம் வருது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல முக்கியமான விஷயங்கள், மாதவிடாய் காலங்கள்ல எல்லா பெண்ணுக்குமே முகப்பரு வர்றது ரொம்ப சாதாரணமான விஷயம். இந்த முகப்பருவை கில்லாம அதை தொந்தரவு பண்ணாம இருந்தாலே போதும், அந்த முகப்பரு தானாவே போயிடும். அதனால வரக்கூடிய மார்க், அந்த ஸ்கார் கூட இல்லாமலே போயிடும். ஆனா நம்மள நிறைய பேருக்கு பொறுமை இல்லாம போறதுனால அந்த மாதவிடாய் காலங்கள்ல வரக்கூடிய முகப்பருவை தொட்டு கிள்ளி ஏதாவது பிரச்சனை பண்ணி அது நிரந்தரமா நம்ம வாழ்க்கை ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு மார்க்காவே ஆக்கிடுறோம். இது இல்லாம பண்ணணும் அப்படின்னா ஒரு சில சின்ன வழிகள் இருக்கு. அதை வீட்டுல செஞ்சாலே போதும். இந்த ஸ்கார், பிம்பிள் ஸ்கார்ஸ் கூட இல்லாம உங்களுடைய முகம் ரொம்ப பொலிவா இருக்க வைக்க முடியும். மாதவிடாய் முதல் பிரச்சனை மாதிரி அடுத்த பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா மிக முக்கியமான பிரச்சனை. இந்த பிரச்சனைனால இன்னும் பல பெரிய வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இன்டைஜஷன், அதாவது அஜீரணம். அஜீரணம் இருக்கும்போது பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்களுக்கு கூட முகப்பரு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பெண்களுக்கு இன்னும் எளிய வழியில வேகமாவே வந்துடும். ஏன்னா நம்மளுடைய ஸ்கின் ரொம்ப டெண்டர் ஆனது. உங்களுடைய வயிறு, அதாவது அஜீரண கோளாறு வந்த உடனே பெண்களுக்கு வரக்கூடிய முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிம்பிளா தான் இருக்கும். இந்த பிம்பிள் போகவும் போகாது, ரொம்ப டைமும் எடுக்கும். இந்த டைம் கொடுக்காம நம்ம மேலும் மேலும் நம்ம சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா நம்ம அஜீரணத்துக்கு மேல இன்னும் அதிகமான உணவு போய் அதை செரிமானம் செய்யக்கூடிய சக்தி சுத்தமா இல்லாம போய் முகமே கெட்டு போற அளவுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த அஜீரணத்தை சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி பசித்து புசி அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். பசி எடுக்கும் போது சாப்பிடுறோம் அப்படின்னா அஜீரணம் பிரச்சனையாவே இருக்காது. ஏன்னா ஜீரணம் ஆன பிறகுதான் ஒரு மனுஷனுக்கு உண்மையான பசியே வரும். ஆனா நம்மள நிறைய பேர் உண்மையான பசி வர்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுடும். ஏன்னா நம்ம எல்லாம் நேரம் பார்த்து சாப்பிட்டு பழகி போயிட்டோம். ஸோ நேரம் பார்த்து சாப்பிடும் போது நம்மளுடைய வயிறுல அஜீரணம் வரத்துக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. இதனால முகமே கெட்டு போயிடுது நிறைய பெண்களுக்கு. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டாண்ட்ரஃப். தலையில பொடுகு இருக்கும்போது அந்த பொடுகு முகத்திலயும் முதுகுலையும் உதிர்ந்து முகத்திலையும் முதுகுலையும் நிறைய பேருக்கு பொறியா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முகத்துல அது முகப்பருவா இருக்கும்போது ரொம்பவே ஒரு சொல்றேன் முகத்துடைய அழகே கெட்டு போய் ரொம்ப அசிங்கமா காணப்படுது. இதை சரி பண்ணணும் அப்படின்னா டாண்ட்ரஃப் சரி பண்ணணும். டாண்ட்ரஃப் சரி பண்ணணும்னா எளிய வழியில உங்களுடைய உணவு வகைகளை மாத்தினாலே போதும். நம்மள நிறைய பேர் நெய் எடுத்தா நம்மளுடைய உடல் பருமன் ஆயிடுமோ, கொழுப்பு வந்துருமோன்னு பயந்து கொலஸ்ட்ரால் வந்துருமோன்னு பயந்து அந்த நெய்யே எடுக்காம இருக்கும். நம்ம நெய் பொருட்களை எடுக்காம இருக்கிறதுனால என்ன ஆகுது, நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய மாய்ஸ்ட்னஸ்,
ஈரத்தன்மை சுத்தமா இல்லாம போயிடுது. அப்படி நம்ம உடம்புக்குள்ள இருக்க ஈரத்தன்மை இல்லாம போறதுனால அது நம்ம முகத்திலையும் தலையிலையும் பிரதிபலிக்குது. நம்ம முகத்துல ரொம்ப ட்ரை ஆகி ரேஷஸ் வர்றதுக்கு ஆரம்பிக்குது. அதே மாதிரி நம்மளுடைய தலையில பொடுகா வருது. சோ அந்த பொடுகா வரும்போது, அந்த பொடுகு நம்ம முகத்துல உதிரும் போது நமக்கு முகப்பருக்கள் அதிகமாவே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு முகத்துல மட்டும் இல்லாம முதுகுலையும் நிறைய பிம்பிள்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது சின்ன 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 பொறியா இருக்கும். இதெல்லாம் சரி பண்ணணும்னா நான் சொன்ன மாதிரி உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை மாத்தணும். முக்கியமா நீங்க பண்ண வேண்டியது பால், மோர், அது இல்லாம வெண்ணெய், நெய், இந்த 4 பொருட்களையும் அதிகமாக உங்க உணவுல சேர்த்துக்கணும். வெண்ணெய் எடுத்துக்கிறதுக்கான சரியான நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விடிய காலைல எழுந்த உடனே வெறும் வயிற்றுல 1 ஸ்பூன் நீங்க வெண்ணெய் சாப்பிட்டீங்கனாலே போதும். உங்களுடைய ஸ்கின் பளபளன்னு ஆயிடும், முகப்பருக்கள் போயிடும், உங்களுடைய பொடுகு தொல்லையும் நீங்கிடும். பொடுகு தொல்லை நீங்கினாலே உங்களுடைய முகப்பரு பிரச்சனை சுத்தமா காணாம போயிடும். இன்னைக்கு மிக முக்கிய பிரச்சனையான முகப்பரு பத்தி தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயங்களுடைய ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். முதல்ல உங்களுடைய முகப்பருவை சரி பண்ணணும்னா நீங்க சரி பண்ண வேண்டிய விஷயங்கள், உங்களுடைய மாதவிடாய் பிரச்சனை அப்ப நீங்க உங்க உடம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கணும், நியூட்ரிஷியஸான ஃபுட் எடுக்கணும். அப்போ உங்களுக்கு முகப்பரு பிரச்சனை இல்லாம போயிடும். 2வது விஷயம் உங்களுடைய பொடுகு தொல்லை இல்லாம பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய உணவுல வெண்ணெய், நெய், மோர் இந்த மாதிரி ஆகாரங்களை சேர்த்துக்கிட்டாலே உங்களுடைய dandruff பிரச்சனை குறைஞ்சு போயிடும். 3வது விஷயம் உங்களுடைய அஜீரணம். பசித்து புசி அப்படின்ற ஒரு சின்ன ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணா போதும், உங்களுடைய அஜீரண பிரச்சனைகள் போயிடும். உங்களுடைய முகப்பரு இல்லாம முகம் ரொம்ப பொலிவாவே காணப்படும். இன்னைக்கு முகப்பரு பத்தி பார்த்தோம். அடுத்த நிகழ்ச்சியில வேற தலைப்போட சந்திக்கிறேன். வணக்கம். என்னங்க, பிம்பிள்ஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அது எப்படி போக்குறதுன்னு வழியும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? வாங்க அடுத்த பகுதிக்கு போலாம். அது இன்னைக்கு ஃபேஷன் உலகம் பகுதியில நம்ம பார்க்க போறது லேடிஸ் ஃபுட்வேர். அதை பத்தி என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாமா? வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம வித்தியாசமான லேடிஸ் ஃபுட்வேர் பார்க்க போகிறோம். ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ் வேர் பண்ணால் அதோட மேட்சிங் ஃபுட்வேர் கண்டிப்பாக அதுக்கு நெசசரி. ஏன்னா அதுதான் கம்ப்ளீட் லுக்காக இருக்கும். நல்ல ஒரு ட்ரெஸ் வேர் பண்ணிவிட்டு அப்புறமா அதுக்கு மேட்சிங் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு செப்பல் போட்டுனா அது ரொம்ப அசியமாக இருக்கும். அதனாலே இப்போ ட்ரெண்டில் இருக்கிறது முக்கியமான ஒரு விஷயந்தான் இந்த லேடிஸ் செப்பல் இல்லைன்னா லேடிஸ் ஃபுட்வேர். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பம்ப்ஸ். இந்த பம்ப்ஸ்னால் இது ஃபுட்வேரில் அப்படியே செப்பல் இங்கே ஃப்ரண்ட்டில் கவர் ஆகிருக்கும் இந்த மாதிரி. இதுதான் பம்ப் ஸ்டைலு. இந்த பம்ப்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த பம்ப் ஸ்டைல் இப்போ ரொம்ப பாப்புலராக இருக்குது. எஸ்பெஷலி இந்த காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸு, அது யங்ஸ்டர்ஸ்க்கு ஆஃபீஸ் போகிறது கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இது யூஸ்வலாக இது கவர்டு இருக்க நிறைய கலர்ஸ்லும் கிடைக்கும். அதே மாதிரி ஃப்ளாட் கூட இருக்கும். இந்த பம்ப் ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பாயிண்டட் ஸ்டைல்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் இப்படியே பாயிண்டடாக இருக்கும். பட் இது கண்டிப்பாக இது இப்படியே கவர்டாக இருக்கும். அதாவது கால் ஃபுல்லாக கவர்டாக இருக்கும். ஸ்ட்ராப் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. அதனால தான் இந்த பம்ப் ஸ்டைல் சொல்லுவேன். இந்த பம்ப்ஸில் இப்போ இது பாருங்கள், இது இந்த மெயினாக இந்த கலர்ஸ் நிறைய இருக்கும். என்ன கலர்ஸ் வேணாலும் இந்த பம்ப்ஸில் கிடைக்கும். இது யூஸ்வலாக லெதரில் இல்லைனா ரப்பர் ஸ்டைலில். இப்போ ரெயின், அதாவது மழை காலத்துக்கு கூட இந்த பம்ப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது ஒரு ஸ்பெஷல் டைப் ரப்பரில் கூட நிறைய கலர்ஸில் கிடைக்கும். அதனால் என்ன ட்ரெஸ் மேட்சிங்காக இருக்கும். மழை இருந்தால் கூட இந்த கலர்ஸ் மேட்ச் பண்ணி அது ஸ்டைலிஷாக ஒரு லுக்கு கிடைக்கும். இது பிங்க்கில் இருக்குது. இது ஃப்ளாட் சோல் ஃப்ளாட்டாக இருக்கும். அதனால் இது வாக்கிங்க்கு, அதே மாதிரி நிறைய டைமுக்கு அப்படி நின்று ஏதாவது ஒர்க் பண்ணோன்னா, அப்படி நடந்து பண்ணோன்னா, நிறைய நடக்க வேண்டிய வேலை இருந்தால் கூட இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டைலிஷாக இருக்கும். அதனால தான் மெயினாக பம்ப்ஸ் எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணுவேன். இப்போது இது பிங்க் கலரில் இருக்குது. இது டிஃப்ரெண்ட் டைப்பு. நான் சொன்ன மாதிரி இது ஒரு ரப்பர் டைப்பில் இருக்குது. அதனால் இது மழை காலத்துக்கு கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன ஸ்டைல் டிஃப்ரென்ஸ் இது அப்படியே ஒரு இலாஸ்டிக் பேண்ட். இப்போது இது ரெட்டில் கொடுத்துருக்கு. இந்த இலாஸ்டிக் பேண்ட் பிளாக்கில் ஒயிட் போல்கா டாட்ஸ் கொடுத்துருக்கோம். அதனால் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. இது அப்போ பிளாக் ட்ரெஸ் இல்லைன்னா ரெட் ட்ரெஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கிட்ஸ் கூட இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் நிறைய ப்ரிஃபர் பண்ணும். இது ரொம்ப ஒரு யூத்ஃபுல், அதாவது ட்ரெண்டியாக ஒரு ஸ்டைல் இந்த பம்ப்ஸு. இது கிராஸில் அப்படியே இலாஸ்டிக் இருக்குது. இது காலில் அப்படியே மேட்ச் கூட ஆகிடும். இது இன்னும் ஒரு ஸ்டைலு. இது ரெட் அண்ட் பிளாக் ஸ்டைல் இருக்குது. அதுக்கப்புறமா இது வருங்க, இது ரெட் வெல்வெட்டில் இருக்குது. இதுவும் பம்ப் ஸ்டைல் தான். ரெட் வெல்வெட் இருக்குது. ரெட் வெல்வெட்டில் அதே மாதிரி ஒரு ரோசெட், ஒரு ரோஸ் இப்படியே ரெட்டில் பிளாக் பைப்பிங் வச்சு கொடுத்துருக்கோம். இந்த ரெட் வெல்வெட்னாலே இது ரொம்ப ஒரு அப்படியே ரிச்னஸ் இருக்குது. ரொம்ப ஸ்டைலிஷாக கூட இருக்குது.
ரெட் வெல்வெட்டில். இதுவும் சோல் அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும், அதனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வேர் பண்ணதுக்கு. இன்சைட் கூட வெல்வெட்டில் இருக்குது. அதே மாதிரி இதோட என்ன ஸ்பெஷாலிட்டின்னு இது ரெட்டில் அப்படியே பார்டர், ஒரு பிளாக் பார்டர் பைப்பிங் அது கூட ரெட்டில் கொடுத்துருக்கு. அதனால இது இன்னும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. பம்ப்ஸில் இன்னும் ஒரு ஸ்டைல், இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். இது டே டைம் வேருக்கு, அதாவது டே டைமில் இல்லைன்னா கேஷுவல் ஒகேஷன்ஸ்க்கு, நம்ம ஷாப்பிங் போகும்போது, காலேஜ் போகும்போது, ஒர்க் போகும்போதுக்கு எல்லாமே இந்த மாதிரி ஃப்ளாட் பம்ப்ஸ் யூஸ் பண்ணது கரெக்டாக இருக்கும். இது கண்டிப்பாக எல்லா ஸ்டைல்ஸ்க்கும் யூஸ் ஆகும். ஸ்கர்ட் போட்டாலும் அதே மாதிரி டெனிம் இல்லைன்னா ட்ரெஸ்ஸஸ்ஸு என்ன ட்ரெஸ் இருந்தால் கூட இந்த பம்ப்ஸு எல்லாத்துக்கும் யூஸ்வலாக சூட் ஆகிடும். பட் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது ஈவினிங் வேர், அதாவது ஈவினிங் டைமில் ஒரு இவெண்ட்டுக்கு போகும்போது இல்லைன்னா ஒரு பார்ட்டிக்கு போகும்போது இந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக இந்த பம்ப்ஸில் அப்படியே ஹீல் ஸ்டைல் இருக்குது, அதாவது ஹை ஹீல்ஸில் இருக்கும். இதுவும் பம்ப் ஸ்டைல் தான், ஃப்ரண்ட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கு, சின்ன ஒரு பிளாட்ஃபார்ம் டைப்பில் இருக்குது. அதே மாதிரி இது ஹீல்ஸ் இருக்குது. இது யூஸ்வலாக ஜீன்ஸ் இல்லைன்னா பேண்ட்ஸ் ஆர் ஈவினிங் கவுன்ஸ், அதாவது ட்ரெஸ்ஸஸ், லாங்காக ட்ரெஸ்ஸஸ். இப்போ வந்து சாரீஸ் கூட நிறைய கேர்ள்ஸ் வந்து இந்த மாதிரி ஷூஸ் தான் போடுவேன், பிகாஸ் ஹைட் கிடைக்கிறது கூட ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி ஸ்டைலிஷாக இருக்குது. இப்போ இந்த பம்ப்ஸ் யூஸ் பண்ணது சாரீ கூட இது பம்ப்ஸ் யூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது, ட்ரெண்டியாக இருக்குது. இப்போ எல்லா டிசைனர்ஸும் அதே மாதிரி ஃபேஷன் ஷோஸில் எல்லாமே அவங்க சாரீ கூட மேட்ச் பண்ணி இந்த மாதிரி பம்ப்ஸ் யூஸ் பண்ணுவேன். இப்போ இந்த பிளாக் பம்ப்ஸில் இது வந்து பக்கிள், மெட்டாலிக் பக்கிள் கொடுத்துருக்கோம். இது ஒரு டீட்டெயிலாக மெட்டாலிக் பக்கிள். அதில் வந்து இப்படி ஸ்ட்ராப்பில் அப்படியே இது ரிவெட் போட்டிருக்கு. இந்த மாதிரி டிசைன் எல்லாமே நிறைய டைப்பில், அதாவது ஸ்டட்ஸு, அது மாதிரி ஸ்டார்ஸ், அதே மாதிரி மெட்டாலிக் டோ, இது இந்த ஏரியா மட்டும் மெட்டாலிக், அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது இந்த பம்ப்ஸில். இந்த பம்ப்ஸ் வந்து நிறைய டைப்பில் கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்டட்டட், அதே மெட்டாலிக் டோ, அந்த மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸில். நம்ம வார்ட்ரோப்பில் ஒரு பிளாக், ஒரு செல்ஃப் கலர், அந்த மாதிரி கலர், ஒரு ஒயிட் இருந்தால் நிறைய ட்ரெஸ்ஸஸ் கூட மேட்ச் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம், நிறைய ட்ரெஸ்ஸஸ் கூட மேட்ச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கூட இருக்கும். என்ன நேர்களே, இன்றைக்கி நம்ம லேடிஸ் ஃபுட்வேரில் பம்ப் ஸ்டைல் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் இன்னொரு டிசைனர் வேரோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். என்னங்க டிசைனராக ரொம்ப க்யூட்டான லேடிஸ் ஃபுட்வேர்லாம் பார்த்தீங்களா? வாங்க அடுத்த பகுதிக்கு போகலாம். இன்னைக்கு புதுமை பெண் பகுதியில் சுமதி ஸ்ரீனிவாஸ் நம்ம கிட்ட பேச போற விஷயம் விட்டு கொடுத்தல். தொழில்ல விட்டு கொடுக்கறதுங்கிறத பத்தி இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம். நாம் இப்போ வந்து வியாபாரத்தில் இருக்கோம், நல்ல வியாபாரம் செஞ்சிட்ருக்கோம். நம்மளுடைய செல்ஸ், பிரெயின் செல்ஸ் எல்லாமே ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா, நம்ம சக்ஸஸை பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து நம்மள மேலே ஒரு பிலீஃப் வந்து இருக்கும். அதில் என்ன சொல்லுவோம்னா, நார்மலாக நாம் செய்கிறது எல்லாமே சரின்ற ஒரு மனப்போக்கு வரும். ஆனால் நம்ம சொல்கிறது எல்லாமே சரின்ற மனப்போக்கு இருந்தாலும் கூட சில இடத்துல நாம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நம்மளால் வந்து சக்ஸஸை வந்து என்ஜாய் பண்ண முடியாது. எங்கே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, எங்கெல்லாம் நம்மளோட வியாபாரத்துக்கு தடங்கள் இருக்காதோ, எந்த விஷயங்கள்லாம் நமக்கு வந்து வியாபார ரீதியாக இடையூறு இருக்காதோ அதெல்லாத்தையுமே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். அப்போ அது என்ன பண்ணணும், நமக்கு வந்து நாம் தான் அதுக்கு முதலாளி. அப்படி இருக்கும்போது எந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட்னு ஒன்று போடணும். ப்ரையாரிட்டி லிஸ்ட்னா என்னது? முக்கியமானது எதை நாம் வந்து விட்டு கொடுத்தல். இது 3 கேட்டகரிஸை நாம் வந்து போட்டுக்கணும். அப்படி போட்டுக்கும் போது எங்கெல்லாம் நம்ம வந்து விட்டு கொடுக்கும்போது மற்றவங்களுக்கு சந்தோஷம் வருதோ அங்கே விட்டு கொடுத்துடணும். ஏன்னா அது நம்மளுடைய வியாபாரத்தை வந்து அஃபெக்ட் ஆகாது. ஆனால் நம்மளுடைய வியாபாரத்தை அஃபெக்ட் ஆகும்போது கண்டிப்பாக அதனுடைய முதலாளியாக நாம் என்ன பண்ணோம்னா ஸ்ட்ராங்காக நிற்கணும். ஸோ காம்ப்ரமைஸ் அண்ட் டெசிஷன் ரெண்டுமே நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக, அதை நம்ம எவ்வளோ சீக்கிரம் கற்றுக்குறோமோ அவ்வளோ சீக்கிரமாக தான் நம்மளால் வந்து பல விஷயங்களை 24 மணி நேரத்தில் நம்மளால் செய்ய முடியும். இல்லைனா ஒரே விஷயத்தை நாம் வந்து மிழுங்கி எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்கோம். இப்போ காம்ப்ரமைஸ் பேசுகிறோம். காம்ப்ரமைஸ் எங்கே நீங்கள் பண்ணிக்கணும் போது நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகாத இடத்துல நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் சில சமயம் என்ன ஆகுதுன்னா, வீட்டிலேருந்து அதே மாதிரி தான் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா நாமெல்லாம் வந்து பெண்கள் அப்படின்னும் போது வீட்லேயும் நாம் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம், ஆஃபீஸ்லேயும் பேலன்ஸ் பண்ணிக்கணும், வெளியில் மார்க்கெட்டுக்கு போனாலும் பேலன்ஸ் பண்ணிக்கணும். இன்றைக்கி இருக்கிற பெண்கள் மீட் பண்ணுற சேலஞ்சே அதுதான். ஒர்க்
அண்ட் ஹோம் அண்ட் மார்க்கெட் அண்ட் டோட்டல் பேலன்சிங் லைஃப் தான். அப்போ ஒரு பேலன்சிங் லைஃப் வரணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே தான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். நம்ம வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்கள இருந்து, நம்மளுடைய கார் டிரைவர்ல இருந்து, ஆர் நம்மளுடைய காய்கறிக்காரங்கிட்ட இருந்து, ப்ளஸ் நம்மளுடைய குழந்தைங்கள்கிட்ட இருந்து, நம்மளுடைய வீட்டுக்காரர், மாமனார், இல்லைன்னா நம்மளுடைய அம்மா, சொந்தக்காரங்க, வியாபாரத்தில் இருக்கிற நம்மளுடைய ஸ்டாஃப்ஸு, நம்மளுடைய வியாபாரத்தில் நம்மளோட செஞ்சுட்டு இருக்கிற நம்மளுடைய காம்படிட்டர்ஸ் ஆர் வெண்டார்ஸ் எல்லாருமே சேர்த்து எல்லாமே ஒரு காம்ப்ரமைஸ் லிவிங் தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ அந்த காம்ப்ரமைஸ் லிவிங்க்கு நம்ம வந்து தயார்படுத்திக்கணும். நான் இப்படி தான் அப்படின்னு நாம் இருந்தோம்னா நம்மளால் எதையுமே செய்ய முடியாது. ஸோ காம்ப்ரமைஸ்ன்றது கண்டிப்பாக வியாபாரத்துக்கு முக்கியம். அது எங்கே செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்றத நாம் வந்து உள்ளுணர்வோடு நம்ம யோசிச்சு பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம வியாபாரம் பல மடங்கு பெருகும். மீண்டும் நாளை சந்திப்போம். என்னங்க, விட்டு கொடுத்தல் பத்தி இவங்க வேற ஒரு டைமென்ஷன்ல சொன்ன விஷயம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நம்புறோம். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறணும்னா ஸ்கிரீன்ல வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் இதே சந்தூர் அழகிய ஸ்நேகிதி நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். Till then it's Neelima signing off. Bye. அது அந்த காலத்தில் கூட பண்ணுறதை நம்ம இப்போ பேப்பரில் பண்ணுறோம். கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். ஒரு 2 லைன் வர வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த 2 லைன் அது ஃபார்ம் ஆகிடுச்சுனாக்கா உங்களுக்கு நல்லா பின்னுறதுக்கு வரும். அதை பாருங்க. இப்போ இந்த கிட்ஸோட ஒரு பிளெயின் ட்ரெஸ்ஸில் இந்த வெல்வெட்ரின் ரோசெட்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கோம். இது எவ்வளோ அழகாக இருக்குது. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு நல்ல ஹேர் பேக்.